ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா இப்போ வர செட்ஸுக்குலாம் என்னன்னா ப்ராக்டிகல்ஸ் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக நீங்கள் பண்ணலாம். இப்போ எல்லாமே ஒரு அளவு தமிழ் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே இருக்காங்க சார். எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமே ஒரு தமிழ் ஸ்டாஃப்ஸ் வந்திருக்காங்க. செகண்ட் இயருக்கும் வந்திருக்காங்க, ஃபர்ஸ்ட் இயருக்குமே வந்திருக்காங்க. ஸோ ஏதாவது இஷ்யூ இருந்தால் நாங்கள் அவங்ககிட்ட போய் கொஞ்சம் க்ளோஸாக பேசுறதுனால அவங்ககிட்ட ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் சொல்லுவோம். நம்ம செகண்ட் இயர் வரையில் ஃபஸ்ட் இயரில் கொஞ்சம் நிறையா ஸ்பெசிமென்ஸ் எல்லாம் கம்மியாக இருந்தது சார். பட் நாங்கள் ஃபஸ்ட் இயரில் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணாலும் இப்போ ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாம் அது ஈஸியாக இருக்கும் சார். டியர் ஸ்டூடெண்ட் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஃபியூச்சர் எஜுகேஷன் தான் ரமேஷ். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா செஞ்சுரி வெட்டினரி காலேஜ் தான் இருக்கும். செஞ்சுரி வெட்டினரி காலேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 2023 வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட் இயர் சேர்ந்த பேஜ் இப்போ அவங்க செகண்ட் இயர் வந்திருக்காங்க. ஸோ அவங்க ஃபஸ்ட் இயரில் வந்து பார்த்திங்கன்னா சேரும்போதே வந்து அவங்க இன்டர்வியூ எடுத்துருக்கோம். ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது இன்டர்வியூ எடுத்துருக்கோம். இப்போ வந்து செகண்ட் இயர் வந்துட்டாங்க. இதில் என்னெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா காலேஜில் அப்டேட் ஆகிருக்கு, சார் வேறு ஏதாவது நீடட்ஸ் இருக்கா, அந்த மாதிரி தான் அந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷேர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து செகண்ட் இயர் எல்லாருமே ப்ரொமோட் ஆனீங்க பார்த்தீங்களா காலேஜில். ஸோ ஃபஸ்ட் இயர் இந்த எல்லாருமே செகண்ட் இயர் ப்ரொமோட் ஆனீங்களா, அதுக்கு உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் ஒரு சில காலேஜில் மட்டும்தான், சொல்லப்போனால் நம்ம செஞ்சுரி காலேஜ் இன்னொரு காலேஜில் மட்டும்தான் வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து இந்த ஃபஸ்ட் இயர்லேருந்து ஃபுல்லாகவே செகண்ட் இயர் வந்து ப்ரொமோட் ஆனது. ரொம்ப சந்தோஷப்படுறேன். நம்ம தேங்க்யூ ஸோ மச். சரிங்க, இப்போ நம்ம இன்டர்வியூக்கு போகலாம். அப்படி ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணிங்க. பேர் நரேஷ், தமிழ்நாடு, கோயம்புத்தூர்லேருந்து. அடுத்ததுக்காண்ணா சஞ்சய்தரன் கிருஷ்ணமூர்த்தி, தமிழ்நாடு, கடலூர். என் பேர் நிஷாந்த், ஐ எம் ஃப்ரம் ஈரோடு, தமிழ்நாடு. இப்போ நம்ம ஃபஸ்ட் இயர்லேருந்து செகண்ட் இயர் வந்துட்டீங்க இல்லைங்களா. இப்போ ஃபஸ்ட் இயரில் நீங்கள் கஷ்டப்பட்ட விஷயங்களெல்லாம் நான் கண் கூட பார்த்துருக்கேன். ஏன்னா உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு சீனியர்ஸ் யாருமே கிடையாது. இப்போ ஃபஸ்ட் இயருக்கும் செகண்ட் இயருக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸு எஜுகேஷன் எந்த மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க? எல்லாமே நிறைய அப்டேட் பண்ணிட்டாங்க சார். நிறைய ஸ்பெசிமென்ஸ்லாம் நியூவாக வந்திருக்கு. ஃபஸ்ட் இயரில் நாங்கள் இருக்கும்போது ஒரு 2-3 ஸ்பெசிமென் தான் சார் மட்டும் தான் இருந்தது. ஒரு கேட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு கோட் எடுத்துக்கிட்டிங்கன்னா கோட்டோட ஒரு ஸ்பெசிமென் தான் இருந்துச்சு. இப்போ கோட்லேயே 2-3 ஸ்பெசிமென், 2-3 ஆடை அப்படியே எலும்பு போன் எல்லாமே வந்துருச்சு. ஸோ அவங்களுக்கு சொல்லி தரும்போது 2-3 பேர் தனியாகவே நம்ம தனியாக ஒரு எல்லாத்தையும் எடுத்து வச்சு நம்மளே டிஸ்கஸ் பண்ணி இது பண்ணலாம். முன்னாடி ஒன்று இருக்கிறதால ஸ்டாஃப் வந்து அந்த ஒன்று மட்டும் தான் காமிச்சு இது பண்ணுவாங்க. இப்போ எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட் ஸ்பெசிமென்லாம் எல்லாமே அப்டேட் பண்ணிடுது. ஃபேக்கல்ட்டியோட டீச்சிங்கு ஃபஸ்ட் இயரில் வந்து சில குறைபாடுலாம் சொல்லியிருந்தீங்க சார், இந்த ஃபேக்கல்ட்டி பர்டிகுலராக சரியில்லை, நம்மளே வந்து டார்கெட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி. இப்போ செகண்ட் இயரில் உங்களுக்கு எப்படி இருக்குது? உங்களுக்கு இப்போ எல்லாமே ஒரு அளவு தமிழ் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே இருக்காங்க சார். எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே ஒரு தமிழ் ஸ்டாஃப்ஸ் வந்திருக்காங்க. செகண்ட் இயருக்கும் வந்திருக்காங்க, ஃபஸ்ட் இயருக்குமே வந்திருக்காங்க. ஸோ ஏதாவது இஷ்யூ இருந்தால் நாங்கள் அவங்ககிட்ட போய் கொஞ்சம் க்ளோஸாக பேசுறதுனால அவங்ககிட்ட ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் சொல்லுவோம். இப்போ செகண்ட் இயரில் எந்த இஷ்யூஸும் இல்லை சார். ஃபஸ்ட் இயர் இருந்ததை விட இந்த வருஷம் உண்மையாலுமே அந்த எக்யூப்மெண்ட்ஸு, லேபு, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே மாறி இருக்கு. லைவ் ஸ்டாக்ல என்ன மாற்றம் வந்திருக்கு? ஸோ லைஃப் ஸ்டாக்கில் லாஸ்ட் இயர் வந்து பிகிரி அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ இன்னொரு ஷெட்டே புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஃபுல் ஃப்ளெஜ்டாக பிகிரியில் பண்ணலான்ட்டு இருக்காங்க. இப்போ இந்த டைம் வந்து செகண்ட் இயர்ஸுக்கு நிறையா புது ஷெட்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. லேயர்ஸ், ப்ராய்லர்ஸ் இந்த சிக்ஸ்லேருந்தே எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம லேயர்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திருக்காங்க இல்லையா? இப்போ எல்லாமே கேஜ் சிஸ்டம் வந்துட்டாங்க. முன்னாடி கீழேயே முட்டையிற மாதிரி இருந்துச்சு. இப்போ எல்லாமே கேஜ்ல இருந்து ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் மாதிரி ஒரு அளவுக்கு கொண்டு வந்தாங்க. சொல்ல போனால் இது வந்து பிஸ்னஸ் வித் எஜுகேஷன் அப்படிங்கிற ஓரியன்டாக வந்துட்டாங்க இல்லையா? இப்போ எல்லாமே சிக்ஸ்ல இருந்து ஒன் டே சிக்ல இருந்து எடுத்துட்டு வந்து growth ஆகி என்ன ஃபெயிலியர்ஸ் இருக்கு எல்லாத்தையும் பார்க்குறோம் சார். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் இயர் நாங்கள் இருந்ததுக்குமே இப்போ இருக்கிற ஃபர்ஸ்ட் இயர்ஸுக்கு வந்து பயங்கரமாக எக்யூப்டாக தான் இருக்காங்க எல்லாருமே. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் இயரில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து கஷ்டப்பட்டீங்க. இப்போ நல்ல ஒரு ஈஸியாக இருக்குது. நிறைய எக்யூப்மெண்ட் இன்னும் அப்டேட் பண்ணிட்டாங்க. சரி, ஓகே. இங்கே அப்டேட் பண்ணோம் அப்படின்னா வேறு என்ன விஷயத்தை அப்டேட் பண்ணலாம்? ஃபுட் சார். ஃபுட் அது ஒன்று மட்டும்தான். உங்களோட ஃப்ரீடமும் ஃபஸ்ட் இயருக்கும் செகண்ட் இயருக்கும் எப்படி இருக்குது? ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து அப்படி தான் சார் இருக்கும். ஒன்றும் இஷ்யூஸ்லாம் ஃபர்ஸ்ட் இயர்லேயே ரொம்ப ஃப்ரீடம். ஆக்சுவல் மெடிக்கல் காலேஜில் எப்படி சீனியர்ஸ் ஜூனியர்ஸ் பழகுவாங்களோ அந்த மாதிரி தான் நாங்களும் இருக்கோம். இப்போ நம்ம டோட்டலாக 2023 ஃபஸ்ட் இயர் பேட்ச், 2024 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செகண்ட் இயர் வந்துட்டீங்க, இன்னொரு ஃபஸ்ட் இயர் பேட்ச் வந்துட்டாங்க. ஸோ டோட்டலாக நம்ம தமிழ்நாட்டிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் எத்தனை பேர் இருக்காங்க? 65 பேர். அப்போ சொல்ல போனால் மேஜர் ஃப்ரம் தமிழ்நாடு தான். ஏன்னா நியரஸ்ட் பிளேசஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நரேஷ்க்கு கொடுப்போம். நரேஷ், இப்போ நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2 இயர்ஸ் வெயிட் பண்ணி நம்ம இந்த வருஷம் இந்த காலேஜ் நம்ம எடுத்தோம் இல்லைங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வேறு ஒரு காலேஜ் எடுத்தோம், அதுக்கப்புறம் நம்ம இங்கே நம்ம சேஞ்ச் பண்ணோம். சேஞ்ச் பண்ண சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து குழப்பங்கள் இருந்தது. நான் சொன்னேன் இதெல்லாம் வந்து கொஞ்சம் போக சரியாகும் அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த இடத்துல நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? ஓகே சார், வேறு காலேஜுக்கு போகிறதுக்கு இங்கே வந்தது ஓகே தான் சார். போய் பார்த்தோம், அங்கே வரத்துக்கு பதிலாக இங்கே வந்தது வந்து ஓகே. நம்ம செகண்ட் இயர் வரையில் ஃபஸ்ட் இயரில் கொஞ்சம் நிறையா ஸ்பெசிமென்ஸ் எல்லாம் கம்மியாக இருந்தது சார். பட் நாங்கள் ஃபஸ்ட் இயரில் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணாலும் இப்போ ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாம் அது ஈஸியாக இருக்கும் சார். ஸோ கிளினிக்கலில் இப்போ பிரைமரி கிளினிக் இருக்குங்களா, இதில் எவ்வளோ வெட்டினரி கேசஸ் ஒரு நாளைக்கு வருது? கேட்டல், கோட், ஷீப். இங்கே மோஸ்ட்லி இது கொஞ்சம் கிராமன்ற மாதிரி இருந்தாலும் அந்த கேட்டல், ஷீப், டாக்ஸ் ஏதாவது 1-2 ஸ்ட்ரீட் டாக்ஸ் அந்த மாதிரி தான் வருது. மற்றபடி கோட்டு, ஷீப்பு
அந்த மாதிரி வருது, டெய்லியும் வருது. சரி, நீங்கள் அங்கே போயிட்டு வந்து சும்மா ப்ராக்டிக்கல் நினைக்கிறேன் அதெல்லாம் ஏதாவது பார்க்குறீங்களா இல்லை? சரி, எங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து அலவன்ஸ் இருக்கு சார். நாங்கள் போய் இப்போ கிளினிக் போனாலும் போய் பார்க்கலாம், என்ன பண்ணுறோம் எங்கே வேணாலும். ஏன்னா எங்களுக்கு சீனியர்ஸ் கிடையாது, ஸோ அதனால நாங்கள் எங்கே வேணால் போய் இன்வால்வ் ஆகி பண்ணலாம் சார். சீனியர்ஸ் இருந்தால் சீனியர்ஸ் தான் பண்ணணும்னு சொல்லுவாங்க, ஸோ நாங்கள் தான் சீனியர்ஸ்ன்றதுனால அந்த மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, இப்போ வர செட்ஸுக்குலாம் என்னன்னா ப்ராக்டிகல்ஸ் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக நீங்கள் பண்ணலாம். ஃபுல் ஃப்ளெஜ்டாக? அப்போ ப்ராக்டிக்கலை பற்றி நம்ம கவலையே பட தேவையில்ல. தினம் ஃபார்ம் டியூட்டி இருக்கு, அதனால காலையில் போய் நீங்கள் மாட்டுக்கு தண்ணி காட்டுறது, மாடோட பிஹேவியர்ஸ் பார்க்கலாம், எல்லாமே ரெகுலர். மார்னிங் டெய்லியும் 7 to 8 1 hour டெய்லியும் போயிட்டு இருந்தோம். இப்போ கொஞ்சம் கிளைமேட் கொஞ்சம் ரொம்ப கூலிங்காக இருக்கிறதுனால வேணாம்னு சொல்லியிருக்காங்க. மேபி நெக்ஸ்ட் மந்த் வர சொல்லுவாங்க. நம்ம இன்ட்ரெஸ்ட் தான் சார், நம்ம இன்ட்ரெஸ்ட் எடுத்து டெய்லியும் மார்னிங் 1 hour போயிட்டு எப்படி இருக்கு அனிமல்ஸ் இருக்கு பார்த்துட்டு ஃபீட் பண்ணனா ஃபீட் பண்ணலாம், நம்ம க்ளீன் பண்ணா கூட க்ளீன் பண்ணலாம், அது நம்ம விருப்பம் தான். ஸோ அப்போ சொல்ல போனால் வந்து நமக்கு ஃபுல்லாக ஃப்ரீடமும் இருக்குது, நம்ம இஷ்டத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயத்தை வந்து இன்புட் பண்ணலாம், இன்ட்ரெஸ்ட் பண்ணி பண்ணலாம் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. சரி, இங்கே இருக்கிற வந்து கிரவுண்ட்ஸு இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கிரவுண்டில் போய் விளையாடுறீங்களா? ரெகுலராக இப்போ விளையாடி தான் சார். ஃபர்ஸ்ட் இயரில் கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு, மற்ற சீனியர்ஸ் இருப்பாங்க, நம்ம போய் விளையாட முடியாது அப்படின்னு இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் நல்லா க்ளோஸ் ஆகி எல்லாம் நார்மலாக ரெகுலராக விளையாட்டு தான் சார் இருக்கும். ரெகுலராக 6 to 7 போயிட்டு தான் சார் இருக்கும் ஈவினிங். உங்களுக்கு கிளாஸ் விட்ட பிறகு நீங்கள் வெளியில் போயிட்டு வந்து சுற்றிட்டு வரீங்களா, அந்த இது ஃபீலிங் எப்படி இருக்குது உங்களுக்கு? கேம்பஸ் ரொம்ப பெருசு சார், நல்லா நேச்சுரலாக இருக்கும், ஃபுல்லாக இதுவாக அக்ரிகல்ச்சர் லேண்ட் உள்ள இருக்க மாதிரியே இருக்கும். ரொம்ப ஜாலியாக நம்ம ஒரு ½ hour கிட்ட சுற்றலாம் சார். காலை கேம்பஸ் உள்ள சுற்றினாலே ஒரு ½ hour நடந்து போதே மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கு, ஃப்ரீயாக இருக்கலாம் சார். அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் இந்த டைம் தான் வரணும் அப்படின்லாம் எதுவும் இல்லை சார். நைட் 11 o'clock வரைக்கும் நீங்கள் வெளியே சுற்றிக்கலாம். அதாவது கேம்பஸ்குள்ளே நம்ம கேம்பஸ்குள்ளே 6 to 7 வந்து ஸ்டடி ஹார்ஸ்னு ஒரு 1 hour இருக்கும் சார். அதில் மட்டும் வெளில வரக்கூடாது, எல்லாருமே ஹாஸ்டல் உள்ள தான் சார். மற்றபடி எப்போ வேணால் வெளில வந்துக்கலாம். வரக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு, ஃபியூச்சர் ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நல்ல காலேஜ் சார். மற்ற காலேஜ் கம்பேர் பண்ணும்போது இது பெஸ்ட்டு. மற்ற நார்த் இந்தியன் காலேஜஸ் கம்பேர் பண்ணும்போது சவுத் இந்தியாவிலே பெஸ்ட் காலேஜ் இது. நல்ல விஷயம் தான். ஏன்னா ஆக்சுவலாக இது இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, இப்பயே பெஸ்ட்டாக இருக்கும் போது நாங்கள் ஒரு 3rd year 4th year போகிறதுக்குள்ள நல்லா வந்துடும், நல்லா பக்கவாக வந்துடும் நம்பிக்கை. அண்ட் தேங்க்யூ கண்ணா, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஓகே கண்ணா, நிறைய விஷயம் நல்லா தான் சொன்னீங்க. ஓகே. for market.